பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாள் உங்களோடு பேசுகிறார்ல, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நமக்கு ஆலோசனை கொடுப்பது, வழி நடத்துவது, காரியங்களை விளங்க பண்ணுவது, வாக்குத்தத்தம் தருவது, நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பித்து சரிப்படுத்துவது, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்லை? அவரோடு நடக்க நடக்க நம்முடைய வாழ்க்கை சுபாவங்கள் மாறிவிடும், குணங்கள் மாறிவிடும், தடைகள் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த நாள்ல கூட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆலோசனை. நிறைய காரியத்திற்கு நமக்கு ஆலோசனை தேவையில்லை. அதாவது ஒரு பிசினஸ் செய்யணும்னா பலர்கிட்ட ஆலோசனை கேட்கறது, செய்யலாமா, இங்கே செய்யலாமா, இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது, லாபம் கிடைக்குமா. ஒரு குடும்பத்தை நடத்த ஆலோசனை வேணும். இல்லை குடும்ப நடத்தல இப்படி பிரச்சனைலாம் வரும், இதை எப்படி சமாளிக்கணும், இதை பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனையை சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கு போகணுன்னா இந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கிறது, பயமா இருக்குது, பயப்பட தேவையில்லை, இவ்வளவுதான் அப்படின்னு ஆலோசனை. ஒரு ஊழியத்திற்கு ஆலோசனை தேவை. எந்த காரியத்துக்கும் ஆலோசனை அவசியம். ஆலோசனை இல்லாதபடி எதை நம்ம நேர்த்தியா செய்துவிட முடியாது. அப்போ மனுஷரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம் இல்லை, அது இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாம். சிலர் வருவாங்க, ஊழியத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை வேணும் பிரதர், உங்களுக்கு தான் 50 வருட அனுபவம் இருக்குது இல்லை, எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி வருவாங்க. அனுபவசாலிகிட்ட ஆலோசனை கேட்பது, பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்பது, ஜெயம் பெற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்பது, நீங்க எப்படி ஜெயிச்சீங்க, எப்படி வெற்றி பெற்றீங்கன்னு ஆலோசனை கேட்பது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். உண்மைதான். நீங்க மனுஷரிடத்துல அப்படி ஆலோசனை கேட்டு, சில ஆலோசனை கரெக்டா இருக்கு, சில ஆலோசனை தவறா இருக்கும். எல்லா ஆலோசனையும் மனுஷருடைய ஆலோசனை சரியா இருக்காது. எனக்கு ஒரு காரியம் ஊழியத்துல கரெக்டா இருக்கும், இன்னொரு ஊழியக்காரனுக்கு அது சரியா வராது. அது அவங்க டிஃபரெண்டான காரியத்தை செஞ்சாதான் அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் என்பது, ஆலோசனை என்பது கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். இப்படி நடந்தா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பத்துல சமாதானம் வரும், ஊழிய ஆசீர்வதிக்கப்படும், வேலையில உயர்வு வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்த்தர் மட்டும்தான். ஏன்னா அவரு தான் கரெக்ட் ஆலோசனை தரக்கூடியவர். அதனால இயேசுக்கு ஒரு பெயர் கூட, ஆலோசனை கர்த்தா என்பது ஒரு பெயர். அதனால ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு ஆள்கிட்ட ஆலோசனை பெறணும், என்ன பண்ண, கவுன்சிலிங் வேணும்னா மணிக்கணக்கா காத்திருக்கிறீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க, அவங்கள போய் சந்திக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பேசுறீங்க, ஒரே கவுன்சிலிங் முடியாது, மறுபடியும் நீங்க வரணும்ன்றாங்க. எத்தனை மணி நேரம் செலவு பண்றீங்க? அதை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல 1 மணி நேரம் நீங்க தனியா உட்கார்ந்து வேதத்தை தியானித்து, ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஆலோசனை வேணும், இப்படி ஒரு பிரச்சனை நான் சந்திக்கிறேன், எங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்குது, பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வந்திருக்குது, ஊழியத்துல இப்படி ஒரு போராட்டம் வந்திருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கம் வந்திருக்குது, என்ன பண்றதுன்னு நீ தெரியல, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. நீ காத்திருந்து ஜெபித்து பாருங்க, அழகாய் ஆலோசனை தருவார். நம்ம மனுஷருக்கு கொடுக்கிற நேரத்தை கூட ஆண்டவருக்கு தருவதில்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனை. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இப்ப வேதத்துல ரெபேக்காள் என்ற பெண்ணை குறித்து வாசிக்கிறோம்ல, அவனுடைய கர்ப்பத்துல குழந்தைகள் மோதி கொண்டதான். அந்த காலத்துல ஸ்கேன் கிடையாது, இந்த மாதிரி மருத்துவ வசதி கிடையாது. அதனால அவளுக்கு ஒரு பயம். அவங்க வீட்டுல ஆலோசனை கேட்கிற பெண்களும் இல்லை, தாயும் பக்கத்துல இல்லை, மாமியாரும் இறந்துட்டாங்க, எங்க போய் கேட்கறது? ஆண்டவரிடத்திலே போனாள். தன்னுடைய கணவர் அப்படிதான் செய்கிறார், ஆண்டவரிடத்திலே போய் ஆலோசனை கேட்கிறான்னு சொல்லி ரெபேக்காள் கர்த்தரிடத்திலே போய் விசாரித்தாள். ஆண்டவரே, இந்த மாதிரி கர்ப்பத்துல அப்படியே சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு எனக்கு புரியல, எங்க அம்மா இருந்தா ஆலோசனை கேட்பேன், என் மாமியார் இருந்தாலும் அதை கேட்க முடியும், நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், யார்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு போய் கேட்ட உடனே ஆண்டவர் அழகாய் ஒரு தகப்பனை போல, தாயை போல ஆலோசனை கொடுத்தார். மகளே, நீ பயப்படாத, உன் கர்ப்பத்துல 2 குழந்தைகள் உருவாகிறது, 2 ஜாதி எழும்பும் என்று அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் சொல்லி முடிச்சிட்டார். எவ்வளவு அழகான ஆலோசனை பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்.
நீங்க தான் டைம் கொடுக்கறது இல்லை, ஆண்டவரை தேடுவதில்லை. இந்த நாள்ல இருந்து தினம் காலையில ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. நான் அப்படிதான் கேட்பேன். ஆண்டவரை இன்றைக்கு இதெல்லாம் செய்யணும், இது எப்படி செய்யறது, என்ன செய்யறது, நிறைய வேலை இருக்குது, நிறைய முடிக்க வேண்டியது, எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும். காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நிறைய வேலை இருக்குது, ஒரே நாள்ல முடிக்க முடியாது, 4 நாள் வேலையை முடிக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல இதை செய், 2வது இதை செய், 3வது இதை செய். அப்படி பார்த்தா அந்த நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். கர்த்தர் ஆலோசனை கொடுத்த நடத்தினா ஈஸியா முடிஞ்சிடும். அவர் தான் ஞானமுள்ள தேவன். அப்ப நீங்க உங்க குடும்ப காரியம், உங்களுடைய சொந்த காரியம் எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவர் ஆலோசனை தருவன்றார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது நமக்கு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கும் போது நீங்க ஏன் தவிக்கணும்? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய ஆலோசனை கர்த்தா, எனக்கு ஆலோசனை வேணும். உம்முடைய பாதத்துல நான் வந்து காத்திருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. என் வாழ்க்கைக்கு நீங்க தான் ஆலோசகரா இருந்து நடத்தணும். என்னை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.